அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு ஒற்றை வரியில சித்தாந்தம் முழுமையும் கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்த மணிவாசகர் சிவபெருமான தாயை விட மேலானவர்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். தாயில் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னொரு இடத்துல பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். பாலூட்டும் தாயினும் சாலப்பறிந்துன்னு சொல்லியிருக்கலாமே, எதற்காக அவர் பால் நினைந்து ஊட்டும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை, பேச தெரியாத குழந்தை அழுகுது அப்படின்னா அந்த குழந்தை எதற்காக அழுகுதுன்னு தாய்க்கு தெரியுமா? அந்த குழந்தை பாலுக்கு அழுகுதா, எறும்பு கடிச்சிருச்சுன்னு அழுகுதா, இல்லை தூக்கத்துக்கு அழுகுதா, இல்லை ஏங்கி போய் அழுகுதான்னு ஒரு தாயால கண்டுபிடிச்சிட முடியுமா? அப்பேற்பட்ட தாயை விடவும் சிறந்தவனாக அந்த சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னு மணிவாசகர் சொல்றாரு. தமிழை பக்தி மொழின்னு சொல்றதுக்கு மணிவாசகரின் திருவாசகமும் ஒரு முக்கியமான காரணம். அந்த பாடல், பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறந்திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவது இனியே.